என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்கி தான் நினைத்தபடி நடக்கவில்லை. ஜெயிக்கும் தருவாயில் ஒரு நொடியில் அனைத்தும் அவனுக்கு எதிராய் மாறியதை அவனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த கோபமும் ஆத்திரமும் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. அவனை நிதானப்படுத்திக் கொள்ள அவனுக்கு தனிமையின் துணை தேவைப்பட, அந்த இருட்டில் தனிமையில் இருந்ததால் அவனது எண்ணங்கள் பின்னோக்கி செல்ல, அவனது நினைவுகளில் பசுமரத்து ஆணியாய் பதிந்திருந்த அந்த சில அழகான நினைவுகளும் அவன் வாழ்க்கையில் அவன் ரசித்து தினம் தினம் கேட்ட அவனின் அம்மாவின் குரலும் மீண்டும் ஒரு முறை உணர்ந்திட மாட்டோமா என்று அவன் ஏங்கும் அவளின் ஸ்பரிசம் என்றும் அனைத்தும் அவன் நினைவில் நிழலாட, அதுவரை கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்திய அவனது கண்கள் பல வருடங்கள் கழித்து கண்ணீரை வெளிப்படுத்தியது. அவன் கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னம் தாண்டி வழிந்தது. அதுநாள் வரை அவன் தொடாது இருந்த மதுவை அப்படியே வாய்க்குள் சரித்தான். அது கொடுத்த போதையில் அப்படியே மல்லாக்கப்படுத்து கண்மூடி விட்டான். அப்படியே அவனது நினைவுகள் பின்னோக்கி போனது. யார் இவன் தெரியுமா? இவன் பக்க கதை என்ன? போதையில் இருந்த அவனது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தது இதுதான். ஏமா ஏமா என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு நீ போனீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஏமா உன்னை கூட்டிட்டு போனேன் என்று போதையில் அவன் கண்கள் சொருக குழந்தையில் கேட்ட அம்மாவின் குரல். ஐயா ரசா, நேரமாச்சுல, எழுந்திருக்கன்னு என்று அவன் அம்மா வாஞ்சையோடு அவன் தலை கோத, என் கண்ணில் என் ராசால எழுந்திரு சாமி. இனிமையான நினைவுகளில் மீண்டும் அவன் கண்ணீர் கன்னம் தாண்டி வழிய, திடீரென்று முகமூடி போட்ட சிலர் உள்ளே நுழைய, இவனும் தன்னிலை மறந்து மது போதையில் அம்மா நான்சி என்று இவன் பிதற்றிக் கொண்டிருக்க, கூட்டத்தில் இருந்து ஒருவன், என்னத்தல இவனை எங்கேருந்து தூக்குறது கஷ்டம் நினச்சா, இவன் ஆல்ரெடி இப்படி ஃபுல் போதையில் உருண்டுட்டு கிடக்கான். கூட்டத்தின் தலைவன் அவன் தலையிலேயே தட்டி, டேய் நமக்கு காரியம் சொல்லுதானடா, எல்லாம் நல்லதுக்கு நினச்சிக்கோ, சீக்கிரம் யாரும் பார்க்குறதுக்குள்ள இவனை தூக்குங்க என்று சொன்னவுடன் சிலர் வந்து அவனை அப்படியே குண்டு கட்டாய் தூக்க, மது கொடுத்த போதையில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு தீரஜிற்கு. அவர்கள் அவனை தூக்கி கொண்டு வெளியே வர, தீரஜின் ஆள் ஒருவன் அவனை தேடி வர, இவர்கள் அவனை தூக்கி கொண்டு வருவதை பார்த்து, ஏய் யார் நீங்க, அவர் எங்கே தூக்கிட்டு போறீங்க என்று அதிகாரமாய் கேட்க, சைடு செட்டப் நாளும் பம்மியது. கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் சட்டென்று சுதாரித்து, அது பெரியய்யா உடனே பார்க்கணும்னு சொன்னார், அதுதான். அண்ணா இப்படி குடிச்சிட்டு, அதான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். சாரிப்பா, ஒன் மோர். அண்ணா இப்படி குடிச்சிட்டு, அதுதான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். பரவாயில்ல, ஃபோன் சாரி பரவாயில்ல, இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அதான். உண்மையை கொஞ்சம் திருத்தி அவன் சொல்ல, அவன் முதலில் இருந்தே அவர்களை நம்பாமல் சந்தேக பார்வை பார்க்க, அதை புரிந்து கொண்டவன், நான் வேணா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா என்று அவன் கொஞ்சம் குரல் உயர்த்த, நம் நாட்டில்தான் சத்தம் ஜாஸ்தியாக எது சொன்னாலும் அது உண்மையாகிடுமே. உடனே அவன் கொஞ்சம் ஜர்க்காகி, வேணாம், ஆனால் இந்த நிலைமையில் அவர் என்ன பேச போகிறாரு? அதுக்கு உனக்கு பெரிய அடுத்த விவகாரம், இதிலெல்லாம் நீ தலையிட வேண்டாம். எப்படியோ பேசி அவனை சரி கட்டி அவர்கள் தீரஜை வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போக, அவர்கள் வண்டி வீட்டை விட்டு வெளியே போகவும்
கருப்பு நிற எஸ்யூவி வேன் ஒன்று உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. வந்தவர்கள் கொஞ்ச நேரம் முன்னால் வந்திருக்கலாம். தலை முதல் கால் வரை கருப்பு நிற உடை அணிந்து இதற்கு முன்னால் வந்தவர்கள் போல் முகத்தில் மாஸ்க் போட்டு சிலர் இறங்க 6 அடி உயரத்தில் திராவிட நிறத்தில் கம்பீரமாய் இறங்கி நின்றவன் அவர்களின் தலைவன். அவனின் கண்களில் ஒருவித தீக்ஷண்யமும் அதே நேரம் ஒருவித அமைதியும் இருந்தது. அவனது நடைக்கு ஈடு கொடுக்க பின்னால் சிலர் ஓடினார்கள் என்றே சொல்ல வேண்டும். தங்கள் இடத்திற்குள் சிலர் அடாவடியாக நுழைவதை பார்த்த தீரஜின் ஆட்கள் சாரி அள்ள கைகள், ஏய் யாடா நீங்க, என்ன தெனாவிட்டு இருந்தா எங்க இடத்துக்குள்ள நுழைவீங்க என்று ஒருவன் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள பார்க்க அவனை ஒரு இம்மி அளவுக்கு கூட அவனை அசைக்க முடியவில்லை. தன் மாரின் மேல் கை வைத்தவனின் மணிக்கட்டை பிடித்து ஒரே திருப்பாய் திருப்பி அவனது எலும்புகளை எலும்பு நொறுங்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று அவன் அலற, சில்லறை கூட்டம் எல்லாம் பயத்தில் திசைக்கு ஒன்று என சிதறியது. அவர்கள் அடைத்து வைத்திருந்த அறையிலிருந்து அங்கு இருந்தவர்களை அடித்து போட்டுவிட்டு தப்பித்து வெளியே ஓடி வந்த சித்தார்த் அங்கு இருந்த புதிய அவனை பார்த்து அப்படியே உறைந்து போய் நின்றான். பயத்தில் அவனது கால்கள் தனிச்சையாக பின்னால் போனது. சத்தம் போடாமல் அங்கிருந்து ஓடிவிடலாம் என்று சித்தார்த் நினைக்க அவனது கழுகு கண்களில் இருந்து யாராவது தப்ப முடியுமா? அதுக்கு பக்கம் சொருகி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தவன் அவனின் பக்கம் திரும்பாமலே சித்தார்த்தின் பக்கம் நீட்டியிருந்த துப்பாக்கியின் சிகரை அழுத்த அது அவனது வலது தோள்பட்டை உரசி சென்றது. தோட்டா வலி தாங்க முடியாமல் சித்தார்த் அப்படியே தரையில் உட்கார கம்பீரமான ஓட முயற்சி பண்ண இங்கு கொண்டு புத்தச்சிடும் என்ற வார்த்தைகளில் பயத்தில் அவனது முதுகுத்தண்டு செல்லிட்டது. தந்தி அடித்து வார்த்தைகள், நீங்கள் எதுக்காக இங்கு வந்திருக்கீங்க? இது யார் இடம் தெரியுமா உங்களுக்கு? யார் தேவையில்லாமல் யார் பேச்சையும் கேட்டு எங்களை புகச்சிக்காதீங்க, அது உனக்கு நல்லதில்லை என்றவனை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவன் வர அவனது ஆட்கள் நாலா பக்கமும் சிதறி யாரோ ஒருவனை யாரோ தீரஜை தேடினார்கள். சித்தார்த்தை நோக்கி வந்த நெடியவன் அவன் அருகில் வந்து நிற்க அவனை நிமிர்ந்து பார்க்க கூட தோன்றாமல் அவன் தரையை பார்த்தபடி இருக்க ஒரு கால் மடக்கி தரையில் அவனுக்கு சரிசமமாய் அமர்ந்தவன் துப்பாக்கியால் அவன் தாடையை நிமிர்த்தி, பரவாயில்ல, என் மேலே இன்னும் அதே பயம் அப்படியே இருக்கு போல, தப்பில்லை. அவன் திக்கி திணறி, வேண்டாம் ஜோசப், போலீஸ்காரனை நம்பி எங்களை புகச்சிக்காத, அது உனக்கு நல்லது இல்லை. திட்டம் தெரியாமல் மோதுற, தட்டம் தெரியாமல் போயிடுவேன், பார்த்துக்க. ஏய், என்ன மிரட்டுறியா? யாரா இடம் தெரியாமல் மோதுறா? நீங்கள் தான் ஆள் தெரியாமல் விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. எங்கடா, எங்கவன்? சொல்லு எங்க ஒன்று? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று அவன் கிளிப்பிள்ளை போல் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்க இவனுக்கு மண்டை காய்ந்தது. பொறுமையே இல்லாதவன் அவனே இவ்வளவு பொறுமையாக கேட்கிறான் என்றால் அதிசயம்தான். ஏய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை பத்தி கேட்டுதான் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. ஆனா நான் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீ எதுக்காக அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன? நான் விசாரிச்ச வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட என்று அவன் முழுசாய் கூட சொல்லி முடிக்கவில்லை. அவன் சட்டை காலரை கொத்தாய் பிடித்த ஜோசப், டேய், என்ன மாதிரி ஆளுங்கண்ணா? அப்போ நீங்க உத்தம புத்திரனுங்களும்? ஆமா, என்ன சொன்ன?
இடம் தெரியாமல் மோதுறனா தடம் தெரியாமல் போயிடுவேனா? நீங்கள் தான்டா தடம் தெரியாமல் போக போறீங்க. அவனை தொட்டிருக்க கூடாது, தொட்டிருந்தா மிச்சம் வச்சிருக்க கூடாது. அவனை தொட்டுதான் நாம அவனுக்கு இவ்வளோ குறைச்சி கொடுத்தோம் பண்ணிட்டான். இன்னும் இப்போ எனக்கு கொடுத்து நினைக்கிறான். நீயோ எங்கன்னு சொல்றியோ இல்லை நானும் அவன் வாயில இருந்து எல்லாத்தையும் துப்ப வைக்கணுமா? சொல்லு சொல்லு என்று அவன் பொறுமை இல்லாமல் கத்த, அதற்குள் அவன் அடியாள் ஒருவனை இரத்த கிளறியாக இழுத்து கொண்டு வர அதை பார்த்த ஜோசப், அண்ணா நம்ம வரத்துக்கு முன்னாடியே 4 பேர் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வர சொன்னான்னு தூக்கிட்டு போயிட்டாங்களாண்ணா. என்னது அவங்க அப்பா வர சொன்னாங்கன்னு தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னடா சொல்கிற? டேய் தான் அண்ணா கேட்குறாருல, சொல்டா. அது அது சாரு நல்லா குடிச்சிருந்தாரு. அதுதான் ஏற்கனவே இப்படி அடிக்கடி சார் இப்படி குடிச்சிருக்கும்போது ஏற்கனவே பெரியய்யா கூப்பிட்டாருன்னு சில பேர் வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க என்று சொல்ல, ஜோசப்பிற்கு எங்கோ ஏதோ தவறாய் இருக்கே. கௌதமிற்கும் அதே எண்ணம்தான். அவன் அந்த அடியாளை பார்த்து, டேய் எனக்கு ஏதாவது உருவு மயிறு இருக்கோடா நாயே, இப்படி என்னைக்கு குடிச்சு எப்போடா எவன்டா வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான்? இங்கே பாரு ஜோசப், இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு எங்கேயோ ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் சுத்தமாக சுயநினைவுலேயே இல்லை. இதுக்கு முன்னாடி யாரும் வந்து இப்படி கூட்டிகிட்டுலாம் போனதே இல்லை. இந்த நாய் என்னமோ உளருது, எனக்கு பயமாக இருக்குது. வந்தாலும் அவரை என்னமோ பண்ணுறதுக்கு தான் யாரையோ விட்டு தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஐயோ இந்நேரம் பார்த்து நான் அவரோட இல்லாமல் போயிட்டேனே. ஜோசப் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, எனக்கு பயமாக இருக்குது. அவர் நல்ல தெளிவாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு உண்மையிலேயே விசித்திரமாக இருந்தது. இவனை இந்த அளவிற்கு டார்ச்சர் செய்த ஒருத்தனுக்காக இவன் இப்படி பதறி துடிப்பதை பார்த்து அவன் ஆச்சரியத்தில் புருவம் உயர்த்த, என்னைய பார்த்துட்டு இருக்க, ஏதாவது பண்ணு. சரி இரு வர்றேன். கொஞ்ச தூரம் தள்ளி சென்று சில எண்களை அழுத்தி யாருக்கோ அழைக்க மறுப்ப அழைப்பு இறுக்கமான அமைதியான ஆழமான குரலில் அழுத்தம் திருத்தமாய், ஜோசப் வேலை முடிஞ்சுதா? இங்கே ஏதோ சரியில்லை, பிரச்சனை தப்பா இருக்கா? என்ன தப்பா இருக்கு? அவன் நடந்த அனைற்றையும் சொல்ல, ஜோசப் உண்மையிலே அங்கே ஏதோ தப்பாக தான் இருக்கு. அவர்கள் எதிர்பார்த்து வந்தது வேற, ஆனால் இங்கு நடந்தது முற்றிலும் அவர்களே எதிர்பார்க்காதது. அவங்க அப்பாவே கூப்பிட்டுருந்தா ஒரு ஃபோன் கால் போதும், அவனே கிளம்பி போயிருப்பான். ஆனால் நீ ஒன்று பண்ணு, உனக்கு இந்த விஷயம் சொன்னவன என்னடா விசாரிக்க வேண்டிய விதத்தில் தெளிவாக விசாரி, ஃபோனை கட் பண்ணாது. அப்படி என்ன சரி சார் என்றவன் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவனிடம் விஷயம் சொன்னவனை நெருங்கியவன் மறு யோசனையே இல்லாமல் அவன் வயிற்றில் குத்த, அவன் வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று அலற உள்ளே விட்டபடியே அவன் கத்தியை ஒரு திருப்பு திருப்ப அவனின் குரலில் அத்தனை கடுமை. உண்மையை சொல்றியா? இன்னைக்கு இப்படியே கிண்டி கிளறுன்னு வச்சுக்கோ, உன் நிலைமைக்கு என்ன ஆக்கணும் நீ யோசிச்சுக்கோ. சொல்லிடுறேன். சைமன் தம்பி கண்ணை மழிச்சிட்டாரு. எனக்கு அது மட்டும்தான் தெரியும். பெரிய ஃபோன் பண்ணி சின்ன என்ன பண்ணுறாருன்னு பார்க்க சொன்னார். தெளிவாக இருந்தால் சரக்கூத்தி கொடுத்து அவர் எங்கேயும் போகாதபடி கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொன்னார். எனக்கு இவ்வளோதான் தெரியும். நான் ஐயோ வந்து பார்க்க வரலான்றதுக்குள்ளே என் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு. நான் பேசிட்டு வர்றதுக்குள்ளே பெரியவர் அனுப்பின ஆளுங்க வந்துட்டாங்க. ஓ அப்போ பெருசாக ஆள் அனுப்புனது உனக்கும் தெரியும். அப்போது முன்னாடியே நீ இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இதேதோ கம்பிக்கிட்டு இருக்காது. அது அது சித்தார்த்தை தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் சொல்கிறத நம்பிடுவாங்கன்னு தான் என்ன சொன்னாங்க. யாரு? அந்த கேப்டன் நாய் சொல்லிச்சா?
ஆமாம் ஆமாம், கத்தி எடு. அதான் நீ நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டல, எனக்கு வலிக்குது, கத்தி எடு. அவனும் கத்தியை எடுக்க இரத்தம் குபுகுபு என்று கொட்டியது. போனை காதுக்கு கொடுத்தான். மறுபக்கம் ஜோசப், இது நம்மளே எதிர்பார்க்காதது. எப்படியாவது அந்த ஜெகதீஷ் கிட்ட இருந்து அவனை காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படின்ற உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு கதை சொன்னது நான் RJ ஜெயாராஜி.